Hi, hello friends. Welcome to my YouTube channel. இன்னைக்கு ஃப்ரீ 25 days ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி டே 2ல் வந்து கிரிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் வந்து கிரிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிரிட்ஸில் வந்து நிறைய டைப்ஸான கிரிட்ஸ் வந்து இருக்குது. பேசிக்கும் இருக்குது, அட்வான்ஸ் லெவலும் இருக்குது. அட்வான்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது நமக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அந்த அட்வான்ஸ் கிரிட்ஸ்லாம் இதில் வந்து ஆட் ஆகாது. மாஸ்டர் கிளாஸுன்னு போகிறப்போ வந்து அந்த கிரிட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகும். இப்போது கிரிட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கானிக் கோன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன் ப்ரைடல் கோன் வேணும் அப்படின்னா மேலே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா ஆர்கானிக் கோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராக்டிஸ் கோன் வந்து ஜஸ்ட் 20 ரூபீஸுக்கும், ப்ரைடல் கோன் வந்து 25 ரூபீஸுக்கும் நம்ம ஒரு கோன் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். சில மாதத்தில் இல்லை சில நாளில் வந்து ஆஃபர்ஸ் கூட நிறையா நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லமே நான் அப்லோட் பண்ணேன். வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து கமெண்ட்டில் மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே காண்டாக்ட் நம்பர் வந்து தெரியும். அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட தெரிஞ்சால் தான் கிரிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். அப்படி தானே? இப்போ நம்ம லைன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அவுட் சைடு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் சவுண்ட்ஸு. ஏன்னா கொஞ்சம் வேலை நடக்குது அப்படிங்கிறதுனால சவுண்ட்ஸ் எதுவுமே அந்த மாதிரி கேட்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கிரிட்ஸில் வந்து போட வேண்டியது இருக்கும். அதனால தான் சொன்னேன் லைனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது வந்து லைன் பேஸ்டு கிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? இந்த பாக்ஸ் நான் எவ்வளோ லென்த்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து 5 இன்ச்சும் 5 சென்டிமீட்டரும் கீழே வந்து 4 சென்டிமீட்டர் நான் பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரிட் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம்ல இந்த லைன் அதே மாதிரி தான் லைன் போடுறோம். நான் எப்படி போடுறேன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் எடுத்த உடனே லைன் வந்து கரெக்டாக வராது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே டிசைன்ஸும் நம்மளால் போட முடியாது. அப்படி தானே? நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து வைன்ஸ் போட்டோம்ல அந்த வைன்ஸ், அதாவது டியர் ட்ராப்ஸ் போட்டோம்ல அந்த டியர் ட்ராப்ஸ் தான் இதில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் கொடுக்க போகிறோம். இது ஒரு டிசைனாக வைன்ஸ் போட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு சென்டரில் டாட் வைக்கணும். ஓகேங்களா?
இந்த மாதிரி சென்டரில் டாட் வைக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிசைன், இது செகண்ட் டிசைன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 2 கிரிட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இது 1 2 3 3 கிரிட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். இது வந்து டபுள் லைன் கிரிட்ஸ், ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டபுள் லைன் நான் போட சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி நீங்கள் வந்து போடணும். நீங்கள் வந்து பேப்பரை திருப்பி போடக்கூடாது. நான் கேமராவுக்காக கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக திருப்பி போடுறேன். நீங்கள் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ரைடுக்கு நீங்கள் போடுறப்போ அதே பழக்கம் தான் நமக்கு வந்து திருப்பி வரும், அப்படி தானே? அதனால் நம்ம இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஓகேவா? இப்போ நான் கேமரா கரெக்டான ஆங்கிள்லாம் உங்களுக்கு தெரியணும் புரியணுங்கிறதுக்காக நான் அதாவது பேப்பரை வந்து நகர்த்தி போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. டபுள் லைன் கொடுத்துட்டு அதை வந்து திக் லைனாக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி சொன்னையில் ப்ரெஷர் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து திக் லைனாக மாற்றிட்டேன். திக் லைனாக மாற்றிட்டு அதை வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து லைன் போடுறேன். ஆஃப் லைன் வந்து போடுறேன். தெரியுதா உங்களுக்கு? 4 கார்னர், அதாவது 4 சைட்லேயுமே நான் வந்து லைன் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஆஃப் தெரிகிறப்போ வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் வந்து போட்டுக்கணும், ஓகேங்களா? 4 லைனும் ஒரு கட்டத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 சைடு கார்னர் மட்டும் தான் தெரியுது. அப்போ நான் 2 சைடு மட்டும்தான் போடுவேன், அந்த மாதிரி, ஓகேங்களா? புரியுதா? இது 2வது கிரிட்டு, ஓகேங்களா? இது வந்து கிரிட்டு வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் இருக்கும் இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் கிரிட் இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் கிரிட் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி சென்டர் அந்த மாதிரி கூட கிரிட் வந்து போடுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரிட் டிசைன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3 லைன் வந்து போட போகிறோம். இப்படி 2 பங்காக பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? பிரிச்சுட்டு அதை சேமாக கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் போடுங்க. அதே மாதிரி இப்படி இந்த சைடு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த கிரிட் போட்டோம்ல அதே மாடல் தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போடுறேன். அப்புறம் இதை டார்க்கன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி டார்க்கன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு இந்த பக்கம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இதே இது இந்த பக்கம். இந்த மாதிரி டார்க்கன் பண்ணி விட்டுறப்போ இது ஒரு டிசைனாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வைன்ஸ் போட்டோம்ல அதே மாதிரி தான் லைட்டாக வந்து கோடு இழுக்கிறோம். அப்புறம் இப்படி டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டு
இன்னொரு லைன் வச்சு இதில் ஒரு டாட்டு, அப்புறம் இன்னொரு லைன் வச்சு இதில் ஒரு டாட்டு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் போடணும். இப்போ இந்த கிரிட்டுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேமரா அப்புறம் லைட்டிங் கொஞ்சம் சரியில்லாததுனால இப்படி தெரியுது. நேரில் பார்க்குறப்போ இந்த கிரிட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 4 கிரிட்டு பார்த்துருக்கோம், இன்னும் 8 கிரிட்டு பார்க்கணும். பார்த்துடலாமா? இப்போ நான் 3 லைன் வர மாதிரி மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஸ்வைரல், ஹம்ஸ், டாட், ஒயின்ஸ் போட்டோம்ல, அதே தான் இதில் வந்து வரும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வைரல் போடுறோம், அப்புறம் ஹம்ஸ் போடுறோம், அப்புறம் டாட் வைக்கிறோம், அப்புறம் ஒயின்ஸ் போடுறோம். இவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி மற்ற எல்லா இதுலேயும் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த கிரிட் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும், அதனால தான். இப்போது நெக்ஸ்ட் கிரிட் போயிடலாமா? ஒவ்வொரு கிரிட்டுமே ஒவ்வொரு டிசைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும், போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் வைக்கிறேன், அப்புறம் இப்படி லைன் போட்டு அப்புறம் ஒரு டாட்டு, டாட் வைக்கிறேன், அப்புறம் லைன் போட்டு அப்புறம் ஒரு டாட். அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி போடுறப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நல்லா கவனித்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாயிரும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டோம்ல, டியர் ட்ராப்ஸ் இல்லை ஒயின்ஸ் எது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன்னா, லைன் போட்டு அதுக்கு மேலே போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதை வந்து கிரிட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதை போடுறப்போ நமக்கு ஹார்ட்டின் போடுற மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போடணும் இந்த ரெண்டுலையும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம டாட்டை வந்து வேறு மாதிரி வைக்க போகிறோம். எப்படின்னா, இந்த மாதிரி கட்டத்துக்குள்ளே, அதாவது இந்த மாதிரி இதோட இது உள்ளே வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது போடுறப்பவும் நமக்கு நல்லா பிக் டாட்டாக வச்சு, அதாவது பெரிய டாட்டாக வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைனுமே. இந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே நீங்கள் வந்து வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? இந்த 3மே நான் ஆஃப் சொல்லி கொடுத்துருப்பேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து போடணும். இப்போது நெக்ஸ்ட் கிரிட் போகலாம். இந்த மாதிரி டபுள் லைன் வந்து கொடுத்துட்டேன். அந்த டபுள் லைனை நம்ம வந்து திக் லைனாக போட போகிறோம். ஒவ்வொரு கிரிட்ஸுமே நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து போடுறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் வரும், அழகாகவும் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வீடியோ குவாலிட்டி வந்து இல்லாததுனால அது வந்து ரொம்பவே பிளாக்காக இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் நம்ம நேரில் அந்த டிசைனை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளாக போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டிசைன். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரைட்ஸுக்கு வந்து அட்டன் பண்ணிங்க, இல்லை உங்களுக்கே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக போடணும் எந்த டிசைனாக இருந்தாலும்.
ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. 3/4 மணி நேரம் ஆகுறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸாக இருக்குது. அந்த 3/4 மணி நேரத்தை நான் வந்து 40 மினிட்ஸ், அதாவது 1/4 மணி நேரமோ இல்லை 20 நிமிஷமாகவும் நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ பொறுமையாக போடுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ டிசைன் வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை திருப்பி திருப்பி போடக்கூடாது. நான் கேமராவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பரை திருப்பி திருப்பி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பிரைட்ஸுக்கு போடுறப்போ வந்து பிரைடை வந்து திருப்பி திருப்பி நம்ம உட்கார சொல்ல முடியாது, அப்படி தானே? அதனால் நம்ம இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டபுள் லைனை திக் லைனாக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம சென்டரில் சிங்கிள் லைன் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் லைன் வந்து போட போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் ஒரு 4 பாக்ஸ் மாதிரி கிடைக்குதுல்ல, 1 2 3 4 பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. அது சென்டரில் ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு கிரிட் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன்னா அதே லைன் தான் போட போகிறோம். லைன் பேஸ்டு இல்லாமல் நிறைய கிரிட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாம் உங்களுக்கு எதில் வரும்னு சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் கிளாஸில் வந்து வரும். ஓகேங்களா? அது வந்து நம்ம எடுக்கிறப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எந்த மாஸ்டர் கிளாஸும் எடுக்கலை. பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். அதனால் கிளாஸ் எடுக்கிறப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாமா? நெக்ஸ்ட்டு இப்போது ஃபுல்லாக நம்ம லைன் போட்டதுக்கு அப்புறமா ஹம்ஸ் வந்து போட போகிறோம் லைனுக்குள்ளே. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் திருப்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பாதீங்க. இப்போது ஃபுல்லாக ஹம்ஸ் வந்து போட போகிறோம். நீங்கள் ஸ்மால் ஹம்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், லாங் ஹம்ஸை விட ஸ்மால் ஹம்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எந்த டிசைனில் போட்டாலும். நிறைய பேர் ஹம்ஸை டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. எனக்கு ஸ்மால் ஹம்ஸ் தான் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போது நான் ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுட்டேன். ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒயின்ஸ் இருக்குல்ல, அதை இல்லை டியர் ட்ராப்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள். இந்த மேலேருந்து ஃபுல் டிசைனாக நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு டிசைனும் பார்க்குறப்போ ஒவ்வொரு மாடலில் நம்ம வந்து லைன் போட்ட மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும், அப்படி தானே? நம்ம ஒன்று நம்ம பார்த்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம போடுறதுனால மட்டும்தான் அது வந்து அழகாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அதனால தான் எல்லாமே பார்த்து போடுங்கன்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் கிரிட்டுக்கு இதே மாதிரி போட்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் நம்ம லைன் போட்டோமா ஒரு டிசைனில், அதே மாதிரி நம்ம சென்டரில் லைன் போட போகிறோம். இதுவுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். ஓகேவா? இதை பார்க்குறப்போ நமக்கு லைன் எல்லாம் நெருக்க போட்ட மாதிரி இருக்குதா? இப்போ நான் இதில் டிசைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது சென்டரில் 4 பாக்ஸஸை நம்ம சென்டரில் லைன் போட்டோமா, அந்த 4 பாக்ஸஸ்க்கும் நம்ம டாட் வைக்கிறோம். ஓகேவா? டாட் வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி சைட்லலாம் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி டாட் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 4 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குதுல்ல, இதை வந்து டாட் வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம சைடில் பண்ணதுக்கு எல்லாமே நம்ம வந்து டாட் வந்து வைக்கிறோம். பார்க்குறப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் சைட் லைன் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து அந்த டாட்டை வச்சுட்டு அப்புறம் சென்டரில் வர்றதுக்கு இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் அடுத்த ஹம்ஸின். ஒரே ஒரு லாஸ்ட் ஒன் ஹம்ஸ் வந்து பார்த்துடலாமா? இது கொஞ்சம் மாஸ்டர் கிளாஸில் உள்ளது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம லைன் போடுற முதல்ல நான் வந்து ஃபுல்லாக லைன் போட்டுட்டேன். லைன் போட்டுட்டு இப்போ அந்த லைனில் டாட் வைக்க போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? இது மாஸ்டர் கிளாஸில் உள்ளது. பார்க்க யூனிக்காகவும் சூப்பராகவும் இருக்கும்.
லைனில் வந்து டாட் வைக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக டாட் வச்சுட்டேன். அந்த டாட்டை வந்து இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா, முன்னையும் பின்னையும் இழுத்து விடணும். அதாவது நம்ம வைன்ஸ் போட்டோம்ல, அந்த வைன்ஸை லைனில் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம டாட்டை வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோ நல்லா வைக்கிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இதை நெருக்கமாக நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் டாட் வைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி ஆல்ரெடி சொன்ன டிசைன் தான். தெரியுதா உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகி சூப்பராக இருக்குதுன்னு. இதை நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கான கிளாஸ் வந்து அவ்வளோதான். கிரிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் 13 கிரிட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 13 கிரிட்ஸையும் முடிஞ்ச அளவு 5 தடவை நீங்கள் வந்து போடணும். ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு கிரிட்ஸையும் 5 தடவை போட்டு நீங்கள் குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் வந்து தரேன். இல்லை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பரில் போய் மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.